அன்பான ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இந்த ஒரு சிறப்பான ஆன்மீக விளக்க உரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் எதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் தெரியுமா? காசி காண்டத்தின் மிக முக்கியமான 15வது அத்தியாயம், நட்சத்திரங்கள் மற்றும் புதன் கிரகத்தின் தெய்வீக தோற்றம் பற்றிய பிரம்மாண்டமான வரலாற்றைத்தான் நாம் இன்று ஒரு முறையான உபன்யாசமாக கேட்கப் போகிறோம். எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அதை ஒரு மங்களகரமான துதியோடு தொடங்குவதுதானே நம்முடைய தொன்றுதொட்ட மரபு. வாருங்கள். ஓம் நமः பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா வந்தே சம்புமுமாபதிம் சுரகுருப் வந்தே ஜகத்காரணம். காசி விஸ்வநாத பெருமானின் பொற்பாதங்களையும் அன்னை விசாலாட்சியின் எல்லையில்லா கருணையையும் போற்றி வணங்கி இந்த சிறப்பான தெய்வீக பயணத்தை நாம் முழு பக்தியோடு தொடங்குவோம். முதலில் நட்சத்திரங்களின் தோற்றம் மற்றும் சந்திரனை அடையும் வேட்கை பற்றிய பகுதிக்கு செல்வோம். தக்ஷ பிரஜாபதியின் 60 புதல்விகளின் ஆழமான விருப்பத்தில் இருந்துதான் இந்த மாபெரும் கதை தொடங்குகிறது. பிரம்மாவின் அங்கத்திலிருந்து தோன்றியவர் தக்ஷ பிரஜாபதி என்பது உங்களுக்கு தெரியும். விஷ்ணு கணங்கள் சிவர் சர்மாவிடம் விவரிக்கும் இந்த கதையில் அந்த 60 புதல்வர்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஈடு இணையற்ற பேரழகு கொண்டவர்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர்கள் 60 பேருமே சந்திர பகவானைத்தான் தங்கள் கணவனாக அடைய வேண்டும் என்று மனமுருகி விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் எங்கே சென்றார்கள்? முக்தி தரும் புண்ணிய பூமியான காசிக்குத்தான் சென்றார்கள். அங்கே சென்று வரணா நதிக்கரையில் நட்சத்திரேஸ்வரர் என்ற அற்புதமான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தங்களின் ஒருமுகப்படுத்தப்பட்ட பிரார்த்தனையை தொடங்கினார்கள். அவர்கள் மேற்கொண்ட அந்த தவத்தின் தன்மை இருக்கிறதே, அது மிகவும் சுவாரஸ்யமானது. அதன் பெயர் புருஷாயுதம். இது எவ்வளவு கடுமையான தவம் தெரியுமா? மாபெரும் தவசிகளான அளவற்ற மன உறுதி கொண்ட ஆண்கள் கூட இதை செய்ய அஞ்சுவார்கள். அவ்வளவு ஆழமான கடுமையான தவத்தை அந்த பெண்கள் சந்திரனை மணக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை இலக்கோடு மேற்கொண்டார்கள். அவர்களின் அந்த அசாத்தியமான மன உறுதியை நினைத்து பார்த்தால் நிஜமாகவே நாம் வியக்காமல் இருக்க முடியாது. அவர்களின் இந்த இணையற்ற தவத்தைக் கண்டு சாட்சாத் அந்த காசி விஸ்வநாதரே மிகவும் மகிழ்ந்து போனார். அவர்களுக்கு காட்சியளித்து, பெண்களாகி நீங்கள் ஆண்களுக்கு நிகரான கடும் தவம் செய்ததால் வானமண்டலத்தில் நீங்கள் அனைவருமே நட்சத்திரங்களாக ஜொலிப்பீர்கள். சந்திரன் உங்களை மணப்பான் என்று வரமளித்தார். அது மட்டுமல்ல, மேஷம் போன்ற ராசிகளுக்கெல்லாம் அவர்களே ஆதாரமாக இருப்பார்கள் என்றும் அவர் அருளினார். காசியில் உள்ள இந்த நட்சத்திரேஸ்வரரை வணங்குபவர்களுக்கு எவ்வித நட்சத்திர தோஷங்களும் வராது என்பது சிவபெருமானின் அசைக்க முடியாத வாக்கு. சரி, அந்த அமைதியான தவக்காலத்திலிருந்து இப்போது நாம் ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச போருக்கு செல்லப் போகிறோம். தாரகமாய போர் மற்றும் புதனின் பிறப்பு பற்றிய பகுதி இது. இந்த மாபெரும் பிரபஞ்ச போர் எப்படி தொடங்கியது என்று பார்த்தால், முதலில் சந்திர பகவான் தனது குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையை கவர்ந்து செல்கிறார். இதனால் தேவர்களுக்கும் சந்திரனுக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் உண்டது. தேவர்களின் திவ்ய ஆயுதங்களின் இடி முழக்கத்தால் இந்த பிரபஞ்சமே அதிர்ந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இதுவே தாரகாமய போர். மும்மூர்த்திகளே கவலையடையும் அளவுக்கு போர் தீவிரமடைய இறுதியில் பிரம்மா தலையிட்டு அதனை நிறுத்த வேண்டியதாயிற்று. இந்த பின்னணியில்தான் சந்திரனுக்கும் தாரைக்கும் மகனாக புதன் பிறந்தார். பிறந்த உடனேயே அவர் மகா அறிவாளியாக திகழ்ந்ததால் பிரம்மான் அவருக்கு அறிவாளி என்று பொருள்படும் புதன் என்று பெயரிட்டார். இதை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒருபுறம் தாராகாமய போரின் அச்சமூட்டும் பேரழிவை தரும் பெருங்குழப்பம், மறுபுறம் காசியின் ஆழமான அசைக்க முடியாத ஆன்மீக அமைதி. புதன் பகவான் என்ன செய்தார் தெரியுமா? தன் பிறப்பால் ஏற்பட்ட களங்கத்தை போக்கிக் கொள்ளவும் உயர்ந்த ஆன்மசுத்தியை அடையவும் நினைத்தார். அதனால் இந்த போரின் குழப்பங்களிலிருந்து முற்றிலும் விலகி காசியின் அந்த முழுமையான அமைதியை தேடி தஞ்சமடைந்தார். இப்போது புதனின் ஆன்மீக பக்தி மற்றும் காஷியில் புதேஸ்வரர் பற்றிய பகுதிக்கு வருவோம். காசிக்கு வந்தடைந்த புதன் பகவான் அங்கு எப்படி ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தார் என்பதை பார்ப்போம். இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால் 10,000. ஆம், நீங்கள் கேட்பது சரிதான். 100 அல்லது 1000 அல்ல. காசியில் புதேஸ்வரர் லிங்கத்தை அமைத்து புதன் பகவான் 10,000 ஆண்டுகள் இடைவிடாத மிக கடுமையான தவத்தை புரிந்தார். அவருடைய அசைக்க முடியாத மன உறுதியையும் அந்த ஈசனின் மீதான ஈடு இணையற்ற பக்தியையும் இந்த 10,000 என்ற எண் மிக தெளிவாக பறைசாற்றுகிறதல்லவா? அப்படி 10,000 ஆண்டுகள் செய்த தவத்தின் பலன் என்னவாக இருக்கும்? சிவபெருமானின் எல்லையில்லா கருணை அவருக்கு முழுமையாக கிடைத்தது. புதனின் அறிவாற்றலையும் அந்த மாபெரும் தவத்தையும் மெச்சிய காசி விஸ்வநாதர் நேரில் தோன்றி, புதனே, நீ கிரகங்களின் வரிசையில் நட்சத்திர மண்டலத்திற்கு மேலே ஒரு மிக உயர்ந்த இடத்தை பெறுவாய் என்று அருளினார். தாரகாமயப் போரின் பின்னணியில் பிறந்த ஒரு சாதாரண நிலையிலிருந்து தன் தவத்தின் வலிமையால் கிரகப் பதவியையே புதன் அடைந்து விட்டார் பாருங்கள். இவ்வளவு வரலாற்று பெருமைகளை பார்த்தோம். ஆனால் இந்த காசிக்காண்டத்தின் 15வது அத்தியாயம் நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருகிறது? நம்முடைய இன்றைய ஆன்மீக பயணத்திற்கு இது எப்படி உதவுகிறது? இதை விளக்குவதுதான் பலஸ்ருதி என்று சொல்லப்படும்
பலன்களைப் பற்றிய இந்த பகுதி. காசியில் சந்திரேஸ்வரருக்கு கிழக்கே அமைந்துள்ள இந்த புதேஸ்வர லிங்கத்தை நாம் இன்று மனமுருகி வணங்குவதால் கிடைக்கும் சிறப்பான பலன்கள் ஏராளம். முக்கியமாக இதனை வணங்குபவர்களுக்கு குபுத்தி, அதாவது மந்த புத்தி நீங்கி மிகச்சிறந்த ஞானமும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கும். அது மட்டுமா, கிரகங்களினால் ஏற்படும் அசுப விளைவுகளிலிருந்து முழுமையான பாதுகாப்பும் சமூகத்தில் நன்மதிப்பும் கிட்டும். இறுதியில் மரணத்திற்குப் பின் புதலோகத்தையும் அடையலாம் என்று சிவபெருமானே உறுதியளிக்கிறார். இறுதியாக இந்த விளக்குரையை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தக்ஷனின் 60 புதல்விகளாகட்டும் அல்லது புதன் பகவானாகட்டும், அவர்களின் அந்த அசைக்க முடியாத பக்தி எப்படி அவர்களை வான மண்டலத்தின் உச்சியில் அமர வைக்கிறது என்பதை பார்த்தீர்களா? உண்மையான ஆழமான பக்தி நிச்சயம் நம்மையும் அப்படி ஒரு உயர்ந்த தெளிவான நிலைக்கு கொண்டு செல்லும் அல்லவா? அந்த காசி விஸ்வநாதரின் எல்லையில்லா கருணையை எண்ணி நாம் என்றென்றும் போற்றுவோம். காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவா.